புசு புசுன்னு இருப்பா. எப்போ மல்லிகைப்பூ போல மலர்ந்துகிட்டே இருப்பா. ஐடி கார்டு இருக்கட்டும் விடு, மனசுல இருக்கிறத எப்ப சொல்ல போற? நான் எதுவும் பொய் சொல்லலையே. ஆனந்த் எப்பவும் ஆனந்தமா இருப்பான், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பூ மாதிரி. நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லா கேக்குது. பூ மனசு வேற, ஏன் மனசு வேறயா? ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. நிறுத்துமா. எங்க ஹெல்மெட்? அது வந்து ஹெல்மெட் எதுக்கு சார்? ஆக்சிடென்ட் ஆனாலும் தலைக்கு எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு. வேற எந்த பார்ட்டுக்கு அடிபட்டா பரவாயில்லையா? அதாயா ரொம்ப முக்கியம். ஓஹோ, நம்ம பாடியில வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சும்மா கதை பேசிட்டு இருக்காத. ஃபைனை கட்டியா? ஃபைனை கட்டுமா? ஐயோ, எதுக்குமா இதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் எடுக்கிற? டக்குன்னு கண்ணடி. சரி போம்மா. நல்லா கௌதம் பாத்தியா? ஏ அங்க அங்க நிறுத்து. ஜாஸ்மின், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. நிஜமாவா? நாய் நாடகம் ஆடுற உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியும். மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில நானும் நீயும் முத சந்திச்சோம். டன் டடன். டடடடடடடட. முடிவு நாய, இது என்னோடது இல்ல. அப்புறம் ஏன் நீ எவ்வளவு டென்ஷன் ஆன? அப்புறம் நம்மளோட நாய் இல்லனால இத சாக விட்டுற முடியுமா? நீ நாய் பாவம்ன்றதுனால காப்பாத்தினியா இல்ல எனக்காக காப்பாத்தினியா? நான் நாயை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் உன்னை பார்த்தேன். யாருதா இருந்தாலும் காப்பாத்தி இருப்பேன். அந்த நாயால நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கியா? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே நீ தான் என் ஃப்ரெண்டு. வயலின் உயரம் கூட இல்லை, நீ இதுக்குள்ள வயலின் கத்துக்கிறியா? ஏன் கத்துக்க கூடாதா? ஐயோ, நீ கத்துக்கலாமா? ஆனந்த் வயலின். உன் உயிர் சேஃபா இருக்கு. இது ஏன் வயலின்றதால தானே நீ எடுத்துட்டு வந்த? இல்ல, 2 பேரோட உயிரும் கலந்துருக்கு. ஏன்னா எனக்கு மியூசிக்னா உயிராச்சே. அதுக்காக தான் கண்ணா நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆனது. தப்புன்ற விஷயத்த சில பேர் நேர்ல சொல்வாங்க, ஆனா நீ அத கவிதையா தானே சொல்வ. அதுதான் வித்தியாசமே. இவன் யாருப்பா நடுவுல? ஏதோ சிக்னல்ல நிக்கும் போது பிச்சை எடுக்கிறீங்கன்னு பார்த்தேன். இப்பெல்லாம் வண்டி நிப்பாட்டி எடுக்கிறீங்களா? சார் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன், காணிக்க போடுங்க சார். நான் என்ன அந்த சாமிக்கு புரோக்கரா என்ன? என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சரி, காணிக்க போடாட்டி பரவாயில்ல. ஏய் வாங்க. சார் 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 சரியா குடுக்குறேன். இதுல எங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. இது ஒரு பழைய மாடல் டெம்போ. இதுல கூட ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. சரியா படிக்க மாட்டேங்கிற? படிக்கிறேன், ஆனா தலைக்கேற மாட்டேங்குது. அப்படினா பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி போட்டும், நீ படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? என் லெவலே வேற. அண்ணா அண்ணா அண்ணா, பாத்தியா? உன் லெவல அந்த கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்படினா உன் புத்திய பரிசு பண்றதுக்காக தான் இந்த செஸ். நீ செஸ் பிளேயர் தான் ஆக போற. உன் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 1 ரூபாய் காயின். ஹெட் விழுந்தா நீ நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும்.
ஞாபகம் இருக்கா உனக்கு? இவர் முன்னாடி தான் நீ என் ஃபியூச்சரை அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ண. உபேந்திரா மேல சத்தியமா சொல்லு, நீ கண்டிப்பா செஸ் பிளேயர் தானே ஆகுவ. ஏன் உபேந்திரா மேல? சத்தியத்துக்கு இவர் மட்டும்தான் சாட்சி. இது என்னன்னு சொல்லு. ஏன்? நான் என்ன வீணா சொன்னேன்? இத படி. கட்டாயமாக புத்திசாலிகளுக்கு மட்டுமே. சரி சரி நடப்பலாம், நான் ஒன்னும் புத்திசாலி இல்ல. ஏய் நில்லு நில்லு. இந்த மக்கள் கிரிக்கெட்ட தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஆனா செஸ்ன்னு சொன்னா அது என்னன்னு கேக்குறாங்கப்பா. நீ செஸ் கத்துக்கணும். அதாவது இந்த மக்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ செஸ் கத்துக்கிட்டாலும் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள உன்னோட போராட்டம் கொஞ்சம் கஷ்டம்தான். இனிமேல் உன் வாழ்க்கையோட டைரக்ஷனே மாறி போயிடும். ஐயோ, இவர் டைரக்ஷன் பண்றதையே விட்டுட்டாருல்ல. நீ ஸ்டேட்டோட டாப் பிளேயரா ஆகு, அதுக்கப்புறம் இவரோட டைரக்ஷனை ஆரம்பிச்சிடுவாரு. ஏய் ஜாஸ்மின், அங்க பாரு. ஓகே, அப்படியா? சரி. சார் வணக்கம். என் பேர் ஆனந்த். இது என் ஃப்ரெண்டு ஜாஸ்மின். வணக்கம். என் ஸ்கூல் டேஸ்ல நான் உங்களை செஸ் ஆடி ஜெயிச்சிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? தோல்வியை ஞாபகத்துல வச்சுக்காதவன் மனுஷனே இல்ல. வெற்றியை ஞாபகம் வச்சுக்கிறவன் என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான். உன்கிட்ட தோத்ததை என்னால மறக்க முடியுமா? இன்னும் நீ செஸ் விளையாடிட்டு இருக்கியா? நான் செஸ்ஸை மட்டும் தான் சார் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதுதான் என் வாழ்க்கையே. குட். தேங்க்யூ. ஆனந்த், நெக்ஸ்ட் மந்த் ஒரு செஸ் டோர்னமெண்ட் இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ண, அதுல நிச்சயமா நீ ஜெயிப்ப. சரிங்க சார். ஆனந்த், மனுஷன் எப்போ வளர்றானோ கூடவே ஆணவமும் வளருமா. என்னோட ஆணவத்தை ஒழிச்சது நீதான்ப்பா. Great. நீ இன்னும் வீட்டுக்கே போகலையா? அது நீங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தால அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு தோணுச்சு. நீ இப்ப வேகமா வீட்டுக்கு மட்டும் போகல, அப்பா உனக்கு கிளாஸ் எடுப்பாரு. சரி சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அப்பா இதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடு. சரி. ஆனந்துங்கடா வந்துகிட்டே இருப்பான். இரா தான் படம் பார்க்க போறோம். நீ என்ன படம் போன? என்னடா பாட்டில தர? ஜஸ்ட் தண்ணீர் தண்ணீர். அதோ ஆனந்த் வந்துட்டான் பாரு. ஹாய். டேய் வாங்கடா, வந்து உட்காருங்கடா. அங்கிளோடது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. போகும்போது எல்லாத்தையும் மறக்காம வாங்க. டேவிட் டிசோசா, ஜாஸ்மினோட அப்பா. அவர் ஒரு கேக் டிசைனர். கேக்க மாதிரி அவரும் ஸ்வீட்டானவர். தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள மனசுக்குள்ள நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புத மனிதர். ஒரு மனுஷன் செத்தாலும் அவனோட நல்ல குணங்கள் என்னைக்கு சாகாதுன்னு நினைக்கிற ஒரு பிலாசபிக்கல் மனுஷன். ஸ்டெலா, கேக் டிசைன் எப்படி இருக்கு? அந்த மாதிரி சொல்லாத. அதுக்கப்புறம் எனக்கு கேக்கை டெலிவரி பண்றதுக்கே மனசு வராது. உனக்கு இல்லையா பொண்ணு மேல ஆசை? அப்பெல்லாம் நினைச்சுதானே இந்த பொம்மையே பண்ண. அது நீங்களாம் எப்போ வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க காத்துல பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டோம். இந்த தெருமுனையில ஒரு நல்ல டாக்டர் வந்திருக்காராம். என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப தனியா பேசுறது அதிகமாயிடுச்சு. டாக்டர் கிட்ட காமிக்கிறது நல்லது இல்லையா? கரெக்ட். ஏன் கூட நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இறந்து 10 வருஷம் ஆகுது. அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. ராத்திரி ஆனா அவ என் கனவுல வருவா. ஓஹோ. இந்த வீட்ல நான் எங்க நினைக்கிறேனோ அங்க வந்து நிப்பா. அவளை நான் என்னைக்கு பார்க்கலையோ அன்னைக்கு நான் நிச்சயம் செத்துருவேன். அங்கிள், உங்க லவ் ஸ்டோரி முன்னாடி யாரும் நிக்காது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி என்ன பார்க்க போகுது? நீங்க எந்த கடையில பொருள் வாங்க போனீங்களோ அங்க போயிட்டு பொருளை எல்லாம் குறைச்சிட்டு மீதி காசை பாக்கெட்ல போட்டுருப்பீங்க.
ஆனந்த் இருக்கிறதால தானே நான் உற்சாகமா சந்தோஷமா லவ்லியா இருக்கேன். பாரு நான் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கேன்ல. ஹலோ, மறுபடியும் உங்க பெண்ணத்துல ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்கிள், இந்த தடவை எந்த பொருளும் கம்மியாறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா வாங்கும்போது பக்கத்துல நான் இருந்தேன். நீ வெட்டி பயில அவனை கூட நம்பு, உன்னை நம்ப மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன்டா டேய், நான் உன்னை அன்னில இருந்து இன்னி வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சமாவது மாறி கேளுங்க. இருக்கேன். உன்னை எப்பறம் நம்புறது? அங்க பாரு மிச்சம் மீதிய சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி வீங்கி போயிருக்கானு. டேய் டேய், உன்னை பத்தாண்டா சொல்றாரு. எல்லா கேக்கையும் தின்னு தின்னு பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிருக்க பாரு. ஆனந்தா, அவளை கூட்டு போயிட்டு கொஞ்சம் சித்தராமையா வீட்டுல விட்டுறேன். ஐயோ, இந்த வேலையெல்லாம் எப்படா ஆரம்பிச்ச? உன்னை கண்டதையும் யோசிக்கிறதே வேலையா போச்சு. நான் சொன்னது பார்பி கேக்க. ஓ, பார்பி கேக்கா. பாத்துடா, ஃப்ராக் இறங்கிற போது. அதுக்குதான் மாப்பிள்ள கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. அபைஸ் பண்ணிடலாமா? ஆட்டின் கொய்யால அங்கிள் வெட்டி போட்டுருவாரு. போங்கடா.